அனைவருக்கும் வணக்கம். பாகிஸ்தான்ல மேலும் பல அதிர்ச்சியான செய்திகள் தொடர்ந்து வெளிவந்துகிட்டே இருக்குது நண்பர்களே. ஆபரேஷன் சிந்தூர்ல 600க்கும் மேற்பட்ட பாகிஸ்தானுடைய ட்ரோன்களை இந்தியா சுட்டு வீழ்த்தி இருக்குது அப்படிங்கிற செய்தி இப்பொழுது வெளிவந்திருக்குது. இது மட்டுமல்ல, நேற்று பாகிஸ்தானுடைய பிரதமர் தன்னுடைய வாயாலேயே இந்த மாதிரி நூர்கான் ஏர்பேஸை இந்தியா மிசைலை கொண்டு தாக்கிருச்சு அப்படின்னு அந்த நாட்டு பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி தனக்கு சொன்னாரு அப்படிங்கிற செய்தியையும் சொல்லியிருக்கிறார் நண்பர்களே. இது போக மேலும் சில முக்கியமான செய்திகளை இன்னைக்கு உங்களுக்கு கொண்டு வர்றோம். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க நண்பர்களே. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கனை தட்டிட்டு ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நாம போடுகிற வீடியோக்கள் எல்லாம் உங்களை வந்து சேரும். நண்பர்களே, ஆபரேஷன் சிந்தூர் எந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு தாக்குதலாக இருந்திருக்குது அப்படிங்கிற செய்திகள் மெல்ல மெல்ல அதிகாரப்பூர்வமாக இப்பொழுது பாகிஸ்தான்லேருந்தே வர ஆரம்பிச்சிருக்குது. நேற்று பாகிஸ்தான்லேருந்து வெளிவந்த ஒரு அதிகாரப்பூர்வ செய்தி என்ன சொல்லியிருக்குது அப்படின்னா, பாகிஸ்தானுடைய 600க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை, இதில் சீனாவுடைய ட்ரோன்களும் துருக்கியுடைய ட்ரோன்களும் அடக்கம் அப்படின்னு சொல்றாங்க. 600க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை இந்தியாவுடைய வான் பாதுகாப்பு சிஸ்டம், இந்த இந்தியாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அது வந்து அடிச்சு நொறுக்கிருச்சு அப்படிங்கிற செய்தியை ஒப்புக்கொண்டிருக்குது பாகிஸ்தான். இது போக பல நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை பாகிஸ்தான் திருப்பி அழைச்சிக்கிச்சு அப்படிங்கிற செய்தியையும் பாகிஸ்தானே சொல்லியிருக்குது. இதுல மிக முக்கியமாக இந்தியாவுடைய ராணுவ அதிகாரிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, பாகிஸ்தானுக்கு இந்தியாவுடைய இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்த அளவுக்கு ஒரு டெவலப்டு சிஸ்டமாக இருக்குது அப்படிங்கிறது முற்றிலுமாக தெரியவே இல்லை. அவங்களுக்கு கொஞ்சம் கூட இதை பற்றி ஒரு ஐடியாவே இல்லாமல் போயிருந்தது. அவங்க நினைச்சதும் சீனா நினைச்சதும் துருக்கி நினைச்சதுமே எல்லாம் என்ன அப்படின்னா, இந்தியா வந்து தன்னுடைய S-400 கொண்டு தான் இந்த ட்ரோன்களை தாக்கும் அப்படின்னு தான் அவங்க எதிர்பார்த்தாங்க அப்படின்னும், அதனால இந்த S-400 எங்கெல்லாம் வச்சிருக்குது இந்தியா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் இந்த லாய்டரிங் மியூனிஷன்ஸ் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரியான இந்த தகவல் சேகரிப்பு ட்ரோன்களை நூற்றுக்கணக்கில் இந்தியாவை நோக்கி அனுப்பிச்சு அப்படின்னும், ஆனால் பாகிஸ்தானும் சீனாவும் துருக்கியும் சற்றும் எதிர்பாராத வகையில் இந்தியா தன்னுடைய பாகிஸ்தான் எல்லை நெடுக கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர் நெடுகவுமே இந்தியா தன்னுடைய வான் பாதுகாப்பு சிஸ்டத்தை உருவாக்கி அதை ஆக்டிவேட் பண்ணி வச்சிருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்குது இந்த பாகிஸ்தானும் நம்முடைய எதிரி நாடுகளான சீனா துருக்கியும். துருக்கி போட்ட கணக்கு என்ன அப்படின்னா, இந்தியாவிடம் S-400 ஒரு சில ஆன்டி டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் இருக்குது, அதனால நம்ம முதல்ல இந்த சீப்பான ட்ரோன்களை நிறைய அனுப்பணும் அப்படின்னா இந்த S-400 மிசைல் எல்லாம் போட்டு நாம் அதை தீர்த்துட்டோம் அப்படின்னாக்க அதுக்கப்புறம் உள்ள வந்து அவனுக்கு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கணக்கு போட்டு கொடுத்து வந்துருக்குறாங்க பாகிஸ்தானுக்கு. ஆனால் இந்தியாவோ மிகவும் இஃபெக்டிவான ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நம்முடைய சேட்டலைட்களோடும் நம்முடைய இந்தியாவே தயாரித்த நாவிக் சிஸ்டம் இருக்கு இல்லையா, ஜிபிஎஸ்க்கு ஆல்டர்னேட்டிவாக இந்தியா தயாரிச்சிருக்கிற பயங்கர இஃபெக்டிவான நாவிக் சிஸ்டத்தோடு கனெக்ட் பண்ணி வச்சிருந்ததை அவங்களால அது வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. இந்தியா தன்னுடைய L-70 கன்கள் மட்டும் இல்லாம மேலும் விலை மலிவான இது போன்ற 2-3 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை நாம உருவாக்கி வச்சிருந்தது அவங்களுக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அதெல்லாம் இவ்வளவு இஃபெக்டிவாக பயன்படுத்தப்படும் அப்படின்னா அவங்க எதிர்பார்க்கவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா தன்னுடைய நாவிக் சிஸ்டத்தை வைத்து இதை எல்லாத்தையுமே நம்ம இன்டர் கனெக்ட் பண்ணதோடு இல்லாமல் அதை நம்முடைய இராணுவத்தினர் அனைவருக்கும் அக்சசிபிளாக நம்ம அதை கொடுத்து வந்திருக்கிறோம். அதனால் நம்மளுடைய இராணுவம் மற்றும் கடற்படை மற்றும் விமானப்படை அனைவருக்குமே இந்த பாகிஸ்தான்லேருந்து உள்ள வருகிற இந்த ட்ரோன்களை பற்றிய தகவல்கள், அதனுடைய எக்ஸாக்ட் லொக்கேஷனுக்கு
அது மட்டும் இல்லை அதை நாம் எந்த பகுதியிலேருந்து எதை கொண்டு தாக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்குது அப்படிங்கிறதையும் இப்பொழுது செய்திகள் சொல்லுது. இந்த மாதிரி பாகிஸ்தான் சற்றும் எதிர்பாராத அளவுக்கு இந்தியா அதை வச்சு செஞ்சிருச்சு அப்படிங்கிறது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் இந்தியா இப்பொழுது பாகிஸ்தானுக்கு நேரடியாக உதவிய எதிரி நாடுகளான துருக்கி, அசர்பைஜான் மற்றும் சீனா ஆகிய நாடுகளின் மீது கடுமையான நடவடிக்கைகளை, வர்த்தக நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறத பார்க்கிறோம். கேள்விப்படுகிற செய்திகளை எல்லாம் பார்த்தா நம்மளால் நம்பவே முடியல நண்பர்களே. அதாவது இந்தியாவுடைய முக்கியமான பல ஏர்போர்ட்டுகளில் இந்த லக்கேஜை ஹேண்டில் பண்ணது இல்லையா, அந்த கார்கோ ஹேண்ட்லிங் துருக்கி நிறுவனம் தான் அதை செய்து கொண்டிருந்தது அப்படின்னும், அதுவே பல பில்லியன் அமெரிக்கன் டாலர் ஆர்டர் அப்படிங்கிறதும் இப்பொழுது தான் நமக்கு தெரிய வருது. இது மட்டும் இல்லை, துருக்கியிலிருந்து நம்ம பலவிதமான இறக்குமதிகளை செய்து கொண்டிருக்கிறோம். ஏர்போர்ட்ல இந்த நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்ட கான்ட்ராக்டுகளை எல்லாம் உடனடியாக இந்தியா நிறுத்தி வச்சிருக்குது. அது மட்டும் இல்ல, இந்திய சுற்றுலா பயணிகள் தாங்களாகவே முன்வந்து துருக்கிக்கும் அசர்பைஜானுக்கும் தாங்க போட்டிருந்த ஃப்ளைட் டிக்கெட்டை எல்லாம் கேன்சல் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தங்களுடைய டிராவல் ப்ரோக்ராமை எல்லாம் கேன்சல் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுவரைக்கும் 30% கேன்சலேஷன்ஸ் வந்திருப்பதாக மேக் மை ட்ரிப் உடைய தலைவர் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, இது எதிர்கால புக்கிங்கை மிகப்பெரிய அளவில் இது பாதிச்சிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த டூரிஸ்டுகள்லாம் துருக்கிக்கு போகலை அப்படின்னா அங்கெல்லாம் ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை, துருக்கிக்கு போகிற டூரிஸ்டுகளில் நாம் 1% தான் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் இருக்கிற இந்த ஒரு சில பாகிஸ்தான் ஆதரவாளர்கள்லாம் இருக்கிறானுங்கல்ல, அவனுங்கெல்லாம் இங்கே இப்படி கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க. உண்மை என்னென்ன நண்பர்களே, இந்த டூரிசம் செக்டார் துருக்கிக்கு வேணா சின்னதாக இருக்கலாம், ஆனால் அசர்பைஜானை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய லட்சக்கணக்கான டூரிஸ்டுகள் ஒரு மிகப்பெரிய வருமானத்தை அந்த நாட்டுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அசர்பைஜானுடைய பொருளாதாரத்துக்கு அது மிகப்பெரிய அடியாக வருது அப்படிங்கிறதான். துருக்கிக்கு டூரிஸ்டுகள் போறதுல பாதிப்பு குறைவு அப்படின்னா, ஆனால் அடுத்ததாக இந்தியா பிற ட்ரேடை எல்லாமே இப்பொழுது கட் பண்ண ஆரம்பிச்சிருக்குது. துருக்கிக்கு ஏற்றுமதி செய்வதையும் இறக்குமதி செய்வதையும் நாம் இப்பொழுது முழுமையாக நிறுத்துறோம் அப்படின்னு இந்தியாவுடைய ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் சங்கம் சொல்லியிருக்கிறாங்க. அதுபோக இந்தியாவுடைய விமான சேவைகள் பலவும் துருக்கிக்கும் அசர்பைஜானுக்கும் நாங்கள் புக்கிங் எடுக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது பத்தாது அப்படின்னு துருக்கி நிறுவனங்களுக்கு நாம் கான்ட்ராக்ட்ஸ் கொடுத்துருந்தோம் இல்லையா, இந்தியாவில் நான் சொன்னது போல் ஏர்போர்ட்லாம் கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த மாதிரியான கான்ட்ராக்டுகளை பலவற்றையும் இப்பொழுது இந்தியா நிறுத்தி இருக்குது. இது போக இந்தியாவுடைய யூனிவர்சிட்டிகள் பலவும் துருக்கி யூனிவர்சிட்டியோட அவங்க MOU சைன் பண்ணி அன்கோ போட்டு நடத்திட்டு இருந்திருக்கிறாங்க. ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி உட்பட அந்த யூனிவர்சிட்டிகளாம் இப்பொழுது தாங்களாக முன் அதெல்லாம் கேன்சல் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் துருக்கிக்கு வலிக்காது, இதெல்லாம் இப்படி உதறி விட்டுட்டு போயிடுவான், தட்டி விட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லுகிற அதிமேதாவிகள், இஸ்லாமிய தீவிரவாதத்தை ஆதரிக்கிற அந்த அதிமேதாவிகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கிட்ட எல்லாம் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா, ரைட்டு இதெல்லாம் துருக்கியை பாதிக்காது அப்படின்னா ஏப்பா உங்கள் நிறுவனம், துருக்கி நிறுவனம் ஏர்போர்ட் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணனே குய்யோமியோன்னு அழுகுது. அது விட்ட முதல் அறிக்கையே என்ன அப்படின்னா, இந்த எங்களுடைய நிறுவனத்துக்கும் அந்த துருக்கியுடைய ஹெட் குவார்ட்டர்ஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இந்தியாவில் 3900 பேர்த்த நாங்கள் வேலைக்கு வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறதோடு இல்லாமல் இன்றைக்கு அவங்க கோர்ட்டுக்கும் போயிருக்கிறாங்க நண்பர்களே. டெல்லி ஹைகோர்ட்டில் ஒரு ரிட்டு ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி திடுதிப்புன்னு தேசிய பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு மொட்டையான ஒரு காரணத்தை சொல்லி இவங்க கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. இது ஏற்புடையதல்ல, இதை ரீஇன்ஸ்டேட் பண்ணணும், எங்களுக்கு இந்த ஆர்டரை திரும்ப வாங்க வைக்கணும் இந்திய அரசாங்கத்தை அப்படின்னு கேஸ் போட்டிருக்கிறாங்க. நாம் கேட்குற கேள்வி தான், துருக்கிக்கு தான் வலிக்காதுன்னு சொல்கிறீங்களே, அதுவும் இந்த நிறுவனம் இந்த குறிப்பிட்ட நிறுவனம் நாம் சொல்கிறது துருக்கியுடைய எர்டோகன் இருக்க இல்லையா, அந்த நாட்டு அதிபர், அவருடைய மகளுடைய கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட நிறுவனத்துக்கு தான் வலிக்காதே, உங்களுக்கு தான் அவ்வளவு ஆதரவு இருக்குது. இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமிய தீவிரவாத ஆதரவாளர்கள் கூட உங்களை எல்லாம் ஆதரிக்கிறாங்களே, அப்புறம் ஏன் நீங்கள்லாம் அழுவுறீங்க? நாங்கள் கான்ட்ராக்ட் கொடுக்கலைன்னா விட்டு போக வேண்டியது தானே. இப்படி தொடச்சிக்கிட்டு அவனுக்கு சொல்கிற மாதிரி வலிக்குதில்ல, வலிக்கிறதுனால தானே நீ கோர்ட்டுக்கு போகிற அப்படின்னு
நாம் கேட்குறோம் நண்பர்களே. சரி, துருக்கி விடுவோம், மீண்டும் பாகிஸ்தானுக்கு வருவோம். பாகிஸ்தானுடைய பிரதமர் இருக்கார் ஷெபாஸ் ஷெரீஃப், அவர் நேற்று பேசும்போது ஒரு மீட்டிங்கில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, மே 10 நள்ளிரவு 2:30 மணி அளவில் தனக்கு பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி ஃபோன் பண்ணார் ஹாட்லைனில் அப்படின்னும், அப்பொழுது அவர் நூர்கான் ஏர்பேஸை இந்தியா மிசைலை கொண்டு தாக்கிருச்சு அப்படின்னும் அவர் தனக்கு இன்ஃபார்ம் பண்ணார் அப்படின்னு ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்துருக்கிறாரு ஷெபாஸ் ஷெரீஃப். இவ்வளவு நாட்களாக நூர்கான் பேஸெல்லாம் இந்தியா தொடவே இல்லை, அடிக்கவே இல்லை அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு தெரிஞ்சானுங்க இல்லையா, அவனுங்களுக்கெல்லாம் சம்மட்டி அடி கொடுத்துருக்கிறாரு அவங்க ஆளு ஷெபாஸ் ஷெரீஃபே. இனிமேலாவது பாகிஸ்தான் போன்ற தீவிரவாத நாடுகளுக்கு ஆதரவு கொடுக்குற, இந்தியாவுடைய மண்ணில் இருந்துக்கிட்டு அந்த பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு ஆதரவு கொடுக்குற இது போன்ற ஆட்களுக்கு புத்தி வருமா அப்படிங்கிறதான் நம்முடைய கேள்வியாக இருக்குது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.